ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தர் யார்? நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மளை நிமிர்ந்து நடக்கிற பண்ணுகிற தேவன். இன்றைக்கு என்ன சொல்றாருனாக்கா, உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிற போதித்து உன்னை நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தரா. எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல தேவ பிள்ளைகளை, தாம் பிள்ளைங்களை பெற்றோர்களை எவ்வளோ கவனமாக அவங்களுக்கு நன்மை தீமை எது சொல்லி சரியான பாதையில் நடத்துகிறோம்ல. தம் பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாது, தம் பிள்ளைங்க திசை மாறி போயிடக்கூடாது, தம் பிள்ளைங்க வேறு வழியாக போயிடக்கூடாது, பாவத்துக்குள்ளே போயிடக்கூடாது, அவங்க வாழ்க்கை வீணாய் போயிடக்கூடாதுன்னு எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைங்க மேலே கவனமாக இருக்கிறல. பாருங்கள், ஆண்டவரும் கூட அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த சரியான வழியில் நடக்கணுன்றதுக்காக அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லி அவர் காண்பிக்கிற வழியில் நம்மளை நடத்துவதற்கு அவர் நமக்கு தேவனாகி கர்த்தராக இருக்கிறாரா. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்க பாருங்க. பிரயோஜனமாக இருக்கிறத உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகி கர்த்தர். ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளை சரியாக நடத்த வரல வல்லவா, அதே போல தான் நம்ம பரம தகப்பன் கூட நம்மளுக்கு பிரயோஜனம். அப்படின்னா எது நல்லது எது கெட்டது, எந்த வழியில் நடக்கணும், நமக்கு ஆசீர்வாதமான காரியங்களை ஆண்டவர் அழகாய் காண்பித்து நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை கூட வாசிக்கும் போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த போதனை இல்லாதனால, அந்த டீச்சிங் இல்லாதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் திசை மாறி போறோம், திசை கெட்டு போகிறோம். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாக கர்த்தர். அப்ப நம்மளுக்கு போதிக்கிறது மாத்திரம் இல்லாம சரியான வழியில நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட வாசிக்கும் போது, அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். தேவ பிள்ளைகளை, நம்ம இருதயம் பரிசுத்தமா இருக்கணும்னா, நம்ம இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற இருதயமா இருக்கணுமா, கிறுக்குழுதும் கேடுழுதும் மகாழுக்குள்ள இருதயமா இல்லாம நம்ம இருதயம் தூய்மையான சதையான இருதயமா இருக்கணும்னா அவர் வார்த்தைகளை நம்ம கடைபிடித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை நடத்துகிற தேவனா நமக்கு பிரயோஜனமானது. அவர் வார்த்தைகளை நாம் கேட்டு நடக்கும்போது நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். ஆமே. 27ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். ஆமென். எதை போதிக்கணுமா? வழியை போதித்து. ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பிக்க ஆண்டவரே. வழியை போதித்து செம்மையான பாதையில என்னை நடத்தும். அப்ப நமக்கு வழி சரியா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சரியான பாதையில நடப்போம். நம்ம போய் சேர வேண்டிய அந்த டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணுவோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, உலகத்தில் நிறைய காரியங்களை நம்ம ட்ராவல் பண்ணுறோம், பல இடங்களுக்கு போகிறோம், பல காரியங்களை செய்கிறோம், ஆனால் சரியாக போய் ரீச் ஆகிறோம்ல. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய ஒரு லக்கு இருக்கிறது. ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஆமேன் அந்த வாசஸ்தலத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு போகும்படியான வழியை ஆண்டவர்களுக்கு போதித்திருக்கிறார். அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த வழியில, பிரயோஜனமா இருக்கிற வழியில, ஆண்டவர் போதித்து நடத்துகிற அந்த வழியில நீங்களும் நான் நடக்கும்போது நிச்சயமா நம்ம ஒரு நாள் திசை கெட்டு போக மாட்டோம். ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய உண்மையில இருக்கிறார். ஒரு நாள் வரும், அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்போம். ஆமென். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. பா, இப்பொழுது கூட ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்னு சொன்ன கர்த்தர். ஆண்டவரே, எங்களுக்கு பிரயோஜனமான வழிகளை போதிக்கிற தேவனாக கர்த்தராயின்னு இருக்கிறபடியா ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே பொறுப்படுத்துகளும், நீர் ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் கிருபையில கரத்தில் தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தீங்கு கவலைக்கு காற்றுகளும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். அவர் உங்களுக்கு பிரயோஜனமாக போதிப்பார். தைரியமா போங்க. God bless you.